ஆன்மீக டாக்கீஸ் அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். இந்த கார்த்திகை தீபம் வந்து மலையில் ஏற்றப்படுற தீபம் மட்டும் இல்லைங்க, நம்ம மனசில் ஏற்படுற உண்மையான ஜோதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு நாள் அது. உண்மைக்கு எந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஒரு நாள். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பயம், கோபம், அறியாமை இதெல்லாம் விலகி போகணுன்றதுக்காக நாம் ஆன்றோர்கள் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஒரு வழிபாடு முறை தான் இந்த கார்த்திகை தீபம். இன்று எல்லாரும் பக்தர்கள் அனைவரும் இறைவனை வழிபட்டு நற்கதி அடையணும், நல்ல அறிவில் தெளிவடையணுன்றது என்னுடைய இது. கார்த்திகை தீபத்தின் முக்கியத்துவம் என்ன, அது எப்படி இந்த வழிபாடு வந்தது, இதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது, இதில் நாம் தெளிவு பெற வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றதை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நான் ஒரு சின்ன பாரதியார் பாடலிருந்து ஆரம்பிக்கிறதா இருக்கேன். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து கார்த்திகை தீபம் எப்படி வந்து எல்லாரும் ஏன் இந்த மலையை சுற்றி வராங்க, அதை பற்றிய நிறைய ரகசியங்கள், அதை பற்றிய ஆழ்ந்த கருத்துக்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். சரிங்களா? முதல்ல இந்த ஒரு பாடலை நான் பாடிடுறேன். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி, சொல்லடி சிவசக்தி, ஏனை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், சொல்லடி சிவசக்தி, ஏனை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி, ஏனை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி, நீல சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ. இந்த பிரபஞ்சம், இதில் நம்மளுடைய தோற்றம், இது எல்லாமே ஒரு விந்தையாக தான் இருக்கும். இதில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே ஒரு விந்தையாக தான் இருக்கும். ஆனால் மனிதன் வந்து இதில் பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை கண்டறிந்தால்தான் அவன் மனதில் இருக்கக்கூடிய கொந்தளிப்புகள் எல்லாம் அடங்கும். இந்த திருவண்ணாமலையில் வந்து நம்ம ஜோதியை பார்க்குறதுன்றது ஒரு நாள் ஜோதியை பார்க்குறதுன்றது கிடையாதுங்க. நம்ம அகத்தில் எப்பயுமே தெளிவுன்ற ஜோதி வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதோடைய வெளிப்பாடு தான் இந்த திருவண்ணாமலையோட ஒரு இந்த வழிபாட்டு முறைக்கான ஒரு அடையாளம் தான் அது. என் மனதில் ஜோதி, இறைஞானத்தும் இறை தத்துவத்தை பற்றிய உண்மையை பற்றிய ஆழமான அறிவு எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றது தான், அது வந்து ஜோதி போல் விளங்கி கொண்டே இருக்க வேண்டும்ன்றது தான் அதோடைய தத்துவம். அது வந்து அந்த ஒளி வந்து அன்றைக்கி பார்த்தோம், திருவண்ணாமலை அன்றைக்கி ஜோதி அன்றைக்கி பார்த்தாச்சு, அதோட முடிஞ்சு போச்சு, அதோட மறந்துடு அப்படின்றது கிடையாது. நாம் வந்து மேலும் மேலும் நாம் வந்து அறிவில் தெளிவு பெறதும் அந்த தெளிவு பெற்ற அறிவில் உறுதி பெறதுலையும் நாம் வளர்த்துக்கணும் அப்படின்றதோடைய இதுதான். அந்த ஒளிக்கு பின்னாடி இருக்கிறது யாரும் இல்லை, அந்த இறைவன் தான், அந்த ஈசன் தான் எல்லாமா இருக்கிறார் அப்படின்றது தான் விஷயம். இங்கே வந்து பல விஷயங்களை நான் தெளிவுபடுத்துவதற்காக நான் முயலப் போகிறேன். அதற்கு உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்களும் அதிலிருந்து தெளிவு பெறணும் என்று நானும் அதில் விருப்பப்படுறேன். முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கடவுள் தான் பெரியவர்ப்பா, இந்த கடவுள் தான் பெரியவர்ப்பா, இல்லை இவர் தான் எல்லாருக்கும் பெரியவர் அப்படின்றது மாதிரி. அதாவது இங்கே வந்து பெரியவர் சிறியவர்ன்றது வந்து முக்கியம் இல்லைங்க.
நாம் வந்து இந்த உலகத்தை ரசிக்கிறோமா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை உள்வாங்கி அதை ரசிக்கிறோமா, இந்த உலகத்தை அழகாக கையாளுகிறோமா, தர்மமாக கையாளுகிறோமா அப்படின்றது தான் முக்கியம். அதாவது 2 விஷயம் தான் மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஒன்று ஞானம், இன்னொன்று தர்மம். ஞானத்தில் இருந்து கொண்டு தர்மத்தில் கையாள வேண்டும். ஞானம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு பாரதியார் வந்து ஒரு பாடல் அழகாக சொல்கிறார். அறிவே தெய்வம் என்று ஒரு பாடல் எழுதியிருக்காரு. 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால், பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டாமெனில் கேளீரோ. 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால், பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டாமெனில் கேளீரோ. வேதம் வந்து இருப்பது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆனால் பல தெய்வங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறீங்களே மூடர்கால் அப்படின்னு சொல்கிறார். இறை தத்துவத்துடைய சாரத்தை என்னன்றதை நாம் உள்வாங்கி கொண்டு அதே நேரத்தில் அந்த இறை தத்துவத்தோடு நாம் செயல்பட வேண்டியது. இது 2 தான் நமக்கு இருக்கக்கூடிய செய்ய வேண்டிய காரியமே ஒன்று தான். இறை தத்துவத்தை உள்வாங்கி கொண்டு எல்லோரோடும் அன்பாக இருந்து கொண்டு அதே நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்மளுடைய எதற்காக படைக்கப்பட்டிருக்கோ அதற்கான காரியங்களை நாம் செய்யணும். இவ்வளோதான் செய்ய வேண்டிய காரியங்களாக இருக்குது. ஆனால் இதற்கு வந்து தடையாக இருப்பது என்னவென்றால் மனிதனுடைய தவறான புரிதலும் தவறான ஆசைகளும் தான் அவனை தவறான வழியில் கொண்டு போயிடுது. இப்போது இங்கே ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, நாம் வந்து இப்போது கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி, திருவண்ணாமலை வந்தது கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி வள்ளுவர் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மனிதன் வந்து இதை வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நிலையாமைன்ற ஒரு அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நாளென ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு சொல்கிறார். நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. இந்த நேரத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். மனிதர்கள் வந்து 2 விஷயத்தை நினச்சி பயப்படணுங்க. கண்டிப்பாக பயப்படணும். இது வந்து திருவண்ணாமலை ஜோதியை பார்க்கும்போது நாம் இதை தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இதை தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளை வந்து புலி மாதிரி பாயுறதுக்கு 2 காத்துட்டு இருக்கான். ஒன்று என்னன்னா, ஒன்று வந்து முதுமை, இன்னொன்று வந்து இறப்பு. முதுமையும் இறப்பும் நம்மளை எப்போ வந்து ஆட்கொள்ளும் நமக்கு தெரியவே தெரியாது. பிரவாகமாக பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ நடிகைகள் பார்க்குதா நல்லா இருந்தார், திடீர்னு பார்த்தா இறந்துட்டாரு. நல்லா கல் மாதிரி இருந்தாரியா, நல்லா மலை மாதிரி இருந்தார், திடீர்னு இறந்துட்டாரியா. ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க, திடீர்னு இறந்துட்டாங்க. திடீர்னு அவங்களோட முக்கால்வாசி நடிகைகளோட மரணம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா சூசைட், இல்லை வந்து இதுவாக இருக்கும், ஹார்ட் அட்டாக், ஏதோ ஒரு இந்த மாதிரி தான் இருக்கும். அகால மரணம் தான் இருக்குது நிறைய பேருது. எதனால்? வாழ்க்கையை சரியான அணுகுமுறை இல்லாததுனால. இது வந்து சொல்கிறார், நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. இது எல்லாருக்குமே நமக்கு தான், எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து தான். நாம் நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமான்றது எல்லாருக்குமே கேரண்டி கிடையாது. அதனால் உண்மையை அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். சத்தியத்தை தெரிந்து கொள்ளணும். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப நல்லது அப்படின்றத தான் வலியுறுத்துறது தான் இந்த கார்த்திகை தீபத்துடைய முக்கியத்துவமே. சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு மனதை அமைதியும் ஆனந்தத்தையும் அடையணும், அப்படி மனசு அடையணும். மனசு வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது அதோட நோக்கம் இல்லை. பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார். மனிதன் வந்து இறைவனிடமிருந்து தான் வந்திருக்கிறான். இறைவனோடு தான் இணைந்து தான் அதாவது ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்ல ஊதியமல்ல உயிர்க்கின்றார். மனிதன் வந்து இசைந்து தான் வாழணும். இயற்கையோடையும் இறைவனோடையும் இசைந்து வாழ்ந்து அந்த வாழ்க்கையை நிறைவு செய்யணும். அதை நிறைவு செய்து எங்கே போகணும்? அதுவும் இறைவனை தான் அடையணுன்றது தான் அதோட நோக்கமாக இருக்குது. அப்போது இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம்ன்றதை காட்டுறது தான் இந்த கார்த்திகை தீபத்தோட வழிபாடு. இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கார்த்திகை தீபத்தோட நோக்கம் என்னன்றது என்னென்னா, நமக்கு இறை தத்துவத்தை ஞாபகப்படுத்தி அந்த இறை தத்துவத்தோடு இசைந்து பிறகு இறை தத்துவோடையே கலக்கிறது. இதுதான் நோக்கம். இப்படி வாழ்ந்தவர்கள் தான் வள்ளலார், ரமண மகரிஷி, அருணகிரிநாதர், ஆதிசங்கரர், பல மகான்கள், எண்ணுக்கிடங்காத மகான்கள் எல்லாரும் இந்த மாதிரி வாழ்ந்து, சதாசிவ பிரம்மேந்திரால். அப்போ மனிதன் வந்து அப்போ என்னன்னா, அவங்ககிட்ட ரொம்ப ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்குது. என்னது? எது உண்மை, எது சத்தியம், எது உண்மையிலே இன்பம்,
எது உண்மையில ஆனந்தம், எது உண்மையிலேயே அழகானது. இப்போ வந்து மனிதர்கள் வந்து ஈஸியாக நாம் தோற்று போடக்கூடிய விஷயம் என்னென்னா, எங்கெங்கெல்லாம் நம்ம தோற்றுறோம்னா, காதுக்கு இனிமையாக இருக்கிறதுல தோற்றுருவோம், தோற்று போயிடுவோம். கண்களுக்கு இனிமையாக இருக்கிறதுல தோற்று போயிடுவோம். மூக்குக்கு வாசனை நல்லா இனிமையாக இருக்கிறதுல தோற்று போயிடும். தொடுறதுக்கு இதுவாக இருக்கும்போது தோற்று போயிடும். அப்போது மனிதன் வந்து இங்கெங்கெல்லாமே நாக்குக்கு இனிமையாக இருக்கிறதுல தோற்று போயிடும். அப்போ இது எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னா அப்போ என்ன பண்ணணும்? இது எல்லாமே மனிதனை வீழ்த்தக்கூடிய விஷயங்கள். 5 யானைகள்னு சொல்கிறார் திருவள்ளுவர். சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம் என்று வகை தெரிவான் கட்டே உலகுன்னு சொல்கிறாரு. இந்த 5 யானைகள் கிட்டேருந்து அதோடைய வகையை தெரிந்து கொள்ளணும், இல்லைன்னா அது வந்து அவனையே பழி வாங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இதை வந்து நாம் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து என்ன விஷயம்னா, மனிதர்கள் எதற்காக முயற்சி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பணத்திற்காக ரொம்ப நாயா பேயா வேலை செய்கிறாங்க. பெயர் பெறதுக்காக தான் வந்து தன்னுடைய பெயர் புகழ் பெறணுன்றதுக்காக நாயா பேயா வேலை செய்கிறாங்க. சுகத்தை அடையணுன்றதுக்காக நாயா பேயா வேலை செய்கிறாங்க. ஆனால் கொடுக்கப்பட்ட வாழ்நாள் 100 வருடம் அவனுக்கு இருக்கக்கூடிய ஆயுள் காலத்தை முழுசாக வாழ்ந்தானா, ஒவ்வொன்று க்ஷணமும் நிறைவாக வாழ்ந்தானா அப்படின்றத பார்த்தா அதற்கான சான்று தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன் பாருங்கள். நிறைய பேர் இளம் வயதிலேயே இறந்து போயிடுறாங்க. நடிகைகள் இந்த மாதிரி நான் ஏன் அவங்கள குறிப்பிடுறேன்னா, அவங்க தான் எல்லாருக்கும் பரிச்சயமாக தெரிஞ்சதுனால. சீக்கிரமாகவே ஒரு 59 வயசுலேயே இறந்துடுறாங்க, ஹார்ட் அட்டாக் சொல்லிடுறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வந்து, ஆனால் அதே நேரத்தில் உச்சியும் அடைகிறாங்க. அதாவது கடுமையாக இது பண்ணி முயற்சி பண்ணி ஒரு மக்களுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி பண்ணி திடீர்னு பெரிய சரிவு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆளே காணாமல் போயிடுறாரு. பெரிய உச்சியில் போய் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சினிமாவில் வந்து வலம் வரவர் திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் காணாமல் போயிடுறாரு. அப்போ வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணி அந்த நிலையை அடைகிறாங்க. ஆனால் அது சரியான முறையில் ஆக்கப்பூர்வமாக செய்யப்படுகிறதா அப்படின்றது தான் அங்கே ஒரு விஷயம். இப்போ சூரபத்மன், அப்புறம் ராவணன், இவங்க மாதிரி அரக்கர்கள்லாமும் கடுமையாக தவம் பண்ணி தான் உயிரே மாய்த்து வரம் வாங்குறாங்க. ஆனால் வாங்கப்பட்ட வரம் கடைசியில் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அது வந்து நல்லதாக இருக்கா, அவங்களுக்கே அது பின்னாடி சாபமாக மாறுது. அவங்களோட அழிவுக்கு காரணமாக அதுவே இருக்குது. அப்போ மனிதன் என்ன பண்ண வேண்டியதுன்னா, வெளியில் ஜெயிச்சா மட்டும் பத்தாது, உள்ளேயும் ஜெயிக்க வேண்டியது காரணமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே நமக்குள்ள காமம், குரோதம், லோபம், இது மாதிரி வந்து பொறாமை, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாத்தையும் நாம் ஜெயிக்கிறதுக்கு நாம் கண்டிப்பாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போது இங்கே வந்து என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, மனிதன் வந்து வெளியும் ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது, உள்ளேயும் ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. வெளியில் மட்டும் ஜெயிச்சிட்டேன், வெளியில் மட்டும் நான் பெரிய ஆளுன்றதை காமிச்சா மட்டும் பத்தாது. ஏன்னா உள்ள மனசு அடங்க வேண்டியதாக இருக்குது. அப்போது இப்போ இது ரெண்டுத்துக்குமே செய்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, யார் படைத்தானோ அவனை தான் சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் நான் முன்னாடியே உங்களுக்கு இது சொன்ன மாதிரியே கார்த்திகை தீபத்தை பற்றி உங்களுக்கு போன இது இப்போ சொன்னபோது அதே விஷயந்தான். அராழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிராழி நீந்தல் அரிது. இது ஒரு கருத்து. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றலது. இது 2 விஷயம். இந்த 2 குறளை நாம் ஞாபகப்படுத்திக்கணும். இறைனை சார்ந்திருக்க வேண்டியது எதனால் ரொம்ப முக்கியன்றதுக்கு. ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகளையும் உள்ளே இருக்கக்கூடிய எதிரிகளையும் ஜெயித்தால்தான் முழுமையான ஜெயம் ஏற்படுகிறது அப்படின்றது தான் அங்கே ஒரு முக்கியமான விஷயம். இதற்கு அடுத்ததாக இப்போ நம்ம ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ திருவண்ணாமலை வழிபாடு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சம், நான், கடவுள், இந்த 3 தத்துவங்கள் நமக்கு முன்னாடி இருக்குது. இந்த நான் வந்ததுக்கும் இந்த பிரபஞ்சம் வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கணும், அது கடவுள்னு நம்ம சொல்கிறோம். இந்த 3 தத்துவங்கள் இருக்குது. இந்த 3 தத்துவங்களில் இப்போ இறை தத்துவம் வந்து சிவசக்தி அப்படின்னு சொல்கிறோம். சிவன் சக்தி, லக்ஷ்மி பெருமாள், சரஸ்வதி பிரம்மன், எப்படி நம்ம சொல்கிறோம். இப்போ இதெல்லாமே என்னங்க, இப்படி இத்தனை பேர் சொல்கிறீங்க, என்ன ஒரு தத்துவம் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால், முதல்ல வந்து இப்போ நம்ம இங்கே வீட்டில் வந்துட்டு, இப்போ உங்கள் வீட்டில் இருக்கீங்களோ, உங்கள் வீட்டில் வந்துட்டு அப்பா இருக்கார், அம்மா இருக்கார், பையன் இருக்கா, அப்புறம் பையனுக்கு கல்யாணம் ஆனால் பையனுடைய துணைவி இருக்கா, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்போ வந்துட்டு இப்போ வீட்டில் இருக்கவங்கள வந்து நம்ம இதை சொல்ல முடியுமா, இந்த வீட்டில் வந்துட்டு இவங்க 2 பேர் தான் வந்து இப்போ குடும்பம் இருக்காங்க, இவங்க 2 குடும்பம் தான் இருக்காங்க, அப்பா அம்மா மட்டும்தான் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இது எல்லாரும் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம்.
அதேபோல் இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு ஆக்குதல், அழித்தல், நிலைபெறுத்தல் இது எல்லாத்தையும் ஒரே சக்தி வேற வேற பரிமாணங்கள்ல இருந்து செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு துணை புரியறதற்கு துணைவி போல் லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் இவை அனைத்தும் ஒன்றே. இது ஏன் புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நீங்கள் வந்து சக்தி புராணத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, சக்தி தான் எல்லாமா இருக்காங்க, மும்மூர்த்திகளும் சக்தியை வழிபடுறாங்க அப்படின்னு இருக்கு. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் தான் பெருமாள் தான் எல்லாருமே அவர் தான் வந்து வழிபடுறாங்க அப்படின்னு இருக்கு. அப்போது சரி, பிரம்மாவை பற்றி சொல்ல போனால் பிரம்மா வந்து அந்த போட்டியிலே வரல அவர். ஆனால் பிரம்மாவும் போட்டி போடுறார். எப்படி போட்டி போடுறாருன்னா, பிரம்மா வந்து போகிற இடத்துலலாம் அவருக்கு மரியாதை இருக்குது. அவர் ஒரு வாட்டி ஒரு இது ஒரு கதை தான், இது வந்து செவி வழி செய்தி கதை. அது என்ன ஆகுதுன்னா, பிரம்மா போகிற இடத்துலலாம் அவருக்கு மரியாதை நல்லா இருக்குது. ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு பாம்பு மேலே படுத்துட்டு இருக்கார். அவர் போய் இவர்கிட்ட இவர் நம்ம வரம பார்த்து நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் உன்னை படைச்சவன் சொல்லிட்டு சொல்கிறார் பெருமாள் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அப்போ வந்து இவருக்கும் அவருக்கும் ஒரு போட்டி வருதான். என்ன வருதுன்னா, யார் நான் பெரியவனா நீ பெரியவனா, அந்த போட்டிக்கு வரும்போது தான் அங்கே வந்து சிவபெருமான் வந்து ஒளி வடிவமாக எடுத்து சிவசக்தி ரூபமாக இருக்கக்கூடியவர் ஒளி ரூபமாக மாறி அந்த ஒளி தான் ஸ்தம்பமாக மாறி, அதை வந்து இவங்க யார் இது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த பிரம்மாவாலையும் விஷ்ணுவாலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ அந்த பிரம்மா விஷ்ணுவும், பிரம்மா மேலே போகிறதுக்காக அன்னப்பறவையாக போகிறாரு, கீழே வந்து விஷ்ணு வந்து பன்றி உருவம் எடுத்து போகிறார். இது நமக்கு புராண கதை. அப்போ வந்து 2 பேராலையும் அடிமுடி காண முடியல. அந்த அடிமுடி காணாத அந்த ஜோதி தான் லிங்கமாக இருக்கிற இடம்தான் அந்த திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலைன்றதே அந்த மலையே லிங்கம். சிவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய வழிபடுறவங்களை வந்து அங்கே முன்னாடி வந்து பல முனிவர்கள் வந்து தவம் பண்ணுறாங்க. அந்த தவம் பண்ணுற முனிவர்களுக்காக தான் வந்து அங்கே அந்த மலையே லிங்கமாக வந்து காட்சி கொடுத்தது தான் அந்த இப்போ அருணாச்சலேஸ்வரன் நம்ம சொல்கிறக்கூடிய அண்ணாமலை. இங்கே எப்படி பார்வதி எப்படி வராங்க அப்படின்னா, அங்கே வந்து பார்வதி வந்து ஈசன் வந்து இங்கே வந்து மலை வடிவமாக வந்ததுனால பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, தான் வந்து இங்கே வந்து அவங்களும் வரணுன்றதுக்காக ஈசனோட வந்து அங்கே தவம் பண்ணுறதுக்காக வராங்க. ஒரு ஒரு பெண் வடிவத்தில் வந்து இங்கே தவம் பண்ணுறாங்க. அப்போ தான் மகிஷாசுரன்ற அரக்கனையும் வந்து அங்கே அழிக்கிறாங்க துர்கையாக இருந்து. அதற்கப்புறம் வந்து அவர் வந்து சிவன் வந்து ஆட்கொள்கிறாரு. 2 பேரும் வந்து அவங்க வந்து அங்கே வந்து சிவனும் சக்தியும் அங்கே சிவசக்தியை ஐக்கிய ரூபிணியாக அர்த்தநாரீஸ்வரராக ஆயிடுறாங்க. இப்போ இங்கே விஷயம் என்னென்னா, சரி நீங்கள் தான் சொன்னீங்க எல்லாரும் ஒரே இது தான், அப்போ சிவசக்தின்றது தனியாக சொல்கிறீங்களே, அப்போ பெருமாள் லக்ஷ்மி அப்புறம் இவங்கெல்லாம் தனித்தனி சொல்கிறீங்களே. அதாவது இதோடைய மூல கருத்து என்னன்றது தெரிஞ்சுப்போம். அதாவது என்னென்னா, ஃபேமிலி இருக்கிறது ஒன்று தான், ஒரே வீடு தான், ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்று தான். ஆனால் உள்ளக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இது டிபார்ட்மெண்ட்ஸ் வேறு வேறு. அந்த டிபார்ட்மெண்ட் வேறு வேறு தானே, ஆனால் ஒரே ஒரு கருவூலம் ஒன்று தான். புரியுதா இல்லைங்களா? அந்த கருவூலம் ஒன்று தான். அந்த கருவூலை தான் நாம் வந்து பரபிரம்மம் சொல்கிறோம். அந்த பரபிரம்மத்துக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்குள்ளேயே இப்போ ஒரு கர்வம் வந்துருச்சு வச்சுக்கோங்க, நான் தான் பெரிய ஆள் சொன்னேன்னா, அந்த அங்கேயும் வந்து இறைவன் தான் வந்து அவங்களுக்கு பாடம் கற்பிக்கிறார் அப்படின்றது தான் அங்கே விஷயம். இறை தத்துவம் தான் பாடம் கற்பிக்குது. இதனால் பாடம் கற்பித்ததுனால சிவன் பெரியவர்ன்றது விஷயம் இல்லை. சிவனுக்கு பின்னாடியும் அந்த சக்திக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய ஒரே விஷயம்தான் லக்ஷ்மிக்கு பின்னாடியும் அந்த பெருமாளுக்கு பின்னாடியும் பிரம்மனுக்கு பின்னாடியும் நமக்கு பின்னாடியும் இருக்கிறது ஒரே பரபிரம்ம தத்துவம் தான். அந்த பரபிரம்ம தத்துவம் அகந்தை எங்கெங்கெல்லாம் ரேஸ் ஆகுதோ அங்கெல்லாம் தட்டி எல்லாம் இருக்கிறது ஒன்று தான்ப்பா, நம்ம ஒன்றும் வேறு கிடையாது அப்படின்றத காட்டுறதுக்காக தன்னை வந்து அந்த அகந்தை எங்கெங்கெல்லாம் ஏறுதோ அங்கெல்லாம் தான் வந்து அந்த இடத்துல வந்து இறை தத்துவம் தான் எல்லாமா இருக்குன்றத காட்டுறதற்கான ஒரு வெளிப்பாடு தான் அந்த சம்பவம். அதை நாம் வந்து அந்த ஒரு விஷயம்தான் அங்கே திருவண்ணாமலையில் அங்கே நடைபெறுகிறது. அதோடைய அங்கே ஜோதிலிங்கமாக தேஜோலிங்கமாக இருக்கார், அந்த மலை வடிவமாக இருக்கார் சிவன். அதனால தான் அங்கே போகிறவங்களுக்கு அந்த 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 இருக்கக்கூடிய அந்த பிளேஸே வந்து அவங்களுக்கு வந்து வைப்ரேஷனாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து சும்மா அமைதியாக இருந்தாலே விடை கிடைக்குது மனசுக்கு அப்படின்றது காரணம் என்னென்னா, அங்கே மௌனமாக இறைவனே அங்கேயே இருக்கிறதுனால அந்த இறை தத்துவம் அவங்களுக்கு அப்படியே வந்து லயமாகுதுங்க.
அப்படிதான் ரமண மகரிஷி வந்து அருணாச்சல அஷ்டகம்ன்றதுல வந்து சொல்றாரு. எனக்கு வந்து இந்த மலையை வந்து இது வந்து இது வந்து மலைன்றாங்க, ஒரு உணர்ச்சி இல்லாதன்றாங்க. ஆனால் எனக்கு எனக்கு என்ன இறை தத்துவத்தை அது எனக்கு போதிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்றாரு அவர். அப்படின்னு இங்க அருணாச்சல அஷ்டகத்துல சொல்றாரு ரமண மகரிஷி. இப்போ என்ன விஷயம்னா, அதே மாதிரி தான் தட்சிணாமூர்த்தியுடைய ஸ்லோகத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஆதிசங்கர் எழுதியிருக்காரு. மௌன வியாக்கியாம் சொல்றாரு. சனத்குமார ரிஷிகளுக்கு அவர் வந்து சொல்லாமல் சொல்லுறாராம். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதற்கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வரும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொன்னாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்துடக்கை வெல்வாம் அப்படின்னு சொல்றார். இந்த தொடர்ந்து வரக்கூடிய இந்த இந்த வந்து பிறப்பு இறப்ப அவர் எனக்கு நீக்கிட்டாரு அந்த ஞானத்தினால. இதுதான் ஜோதி. அந்த எனக்கு இருக்கக்கூடிய அறியாமை, ஆசை, கோபத்தை நான் நீக்கணுன்றதற்காக இறை தத்துவத்தை நன்கு புரிந்து கொள்வதற்கான ஒரு ஸ்தூல வடிவம் தான் அந்த மலையில் ஏற்றப்படக்கூடிய ஜோதி. அதை பெறணுன்றதை தான் நமக்கு வந்து அந்த பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம். புரியுதா இல்லைங்களா? இகப்பர சுகங்களோட. அதுக்காக நாம் வந்து வெறும் ஞானத்தை மட்டும் இல்லை, அதே நேரத்தில் ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்த உலகம் போக போகிறதில்ல, நம்மளுடைய கடமைகள் போக போகிறதில்ல, நாம் இருக்கக்கூடிய இந்த உடம்போ மனசோ நம்மளை விட்டு போக போகிறதில்ல. அது என்னைக்கு போகணுமோ அன்றைக்கி தான் போகும். அது இருக்கிறவிருக்கும் தர்மமாக இந்த உடலையும் மனதையும் இந்த உலகத்தையும் நாம் கையாளுவோம். உலகத்தை எப்படி பார்க்கணுன்ற பார்வை தெரியும். இந்த உலகம் நமக்கு துன்பகரமாக இருக்காது. புரியுதா இல்லைங்களா? இதுதான் கிருஷ்ணரும் சொல்கிறார் பகவத்கீதையில். ஞானி எதை குறித்தும் கவலைப்படுவது இல்லை, ஆனால் அதே நேரத்தில் அவருடைய கடமையை அவர் ஆற்றுவார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். அப்போ எதை குறித்தும் கவலைப்படுவது இல்லைன்னா அவர் எந்த ஞானத்தை அடைந்தார் கவலைப்படுகிறார். ஆனால் நம்மளுடைய சுபாவம் எப்படி இருக்குது? நம்ம எதை பார்த்தாலும் ஒன்று பாஸ்ட்டை பற்றி கவலைப்படுறோம், இல்லை ஃபியூச்சரை பற்றி கவலைப்படுறோம், இல்லை ப்ரெசென்ட்டில் ஏதாவது ஒரு வச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். அப்போ கவலைப்படாத ஒரு அறிவு இருக்குன்னா அது என்ன? நீங்கள் வந்து இங்கே ஒரு நல்ல ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நீங்கள் தெளிவு பெறணுன்றதுக்காக நான் உங்களுக்கு ஆழமாக இதை சொல்கிறேன். ஏன்னா இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கவங்க வந்து அப்புறம் சைவ சம்பிரதாயத்தில் இருக்கவங்க எல்லாருமே இதை அடிச்சுக்கிறது வந்து முக்கியமாக இதை வந்து தவிர்க்கிறதுன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, கிருஷ்ணர் வந்து நான் ருத்ரனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு பகவத்கீதையில். நான் ஸ்கந்தனாக இருக்கேன், ருத்ரனாக இருக்கேன்னு சொல்கிறாரு. இதே நீங்கள் மார்கழியில் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் வேல் வடிவத்தில் இருக்கேன்றதையும் சொல்கிறாங்க. அந்த மார்கழி பாட்டிலேயே அவர் பாட்டில் வருது திருப்பாவையில். எதற்காக இதை சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இறை தத்துவம்ன்றது ஒன்று தான். அது வந்து தன்னை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு இடத்திற்கோ ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை எப்படி வேணால் வெளிப்படுத்திக்கிறது. இதனால் இதுதான் ஒஸ்தி, இதுதான் அவர் தான் பெரியவர், இவங்கெல்லாம் வந்து அவருக்கு தாழ்த்தி அப்படின்றத சொல்வதை நம்ம விட்டுவிட வேண்டியது மிக மிக முக்கியங்க. இதை வந்து நமக்கு பாரதியார் வந்து நமக்கு ரொம்ப பெரிய வரப்பிரசாதம்ங்க. இதுலேருந்து நம்ம அவர்கிட்ட நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து பாரதியார்கிட்ட வந்து நிறைய நமக்கு இதுலேருந்து அவருடைய ஆயுள் காலம் வந்து 37 வயசு தான் இருந்தால் கூட அவர் நம்ம கொடுத்த வந்து பெரிய கொடை வந்து ஞானம்ன்ற கொடை கொடுத்துட்டு போகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனிதனுக்கு பகை புறத்தில் இல்லை, நமக்குள்ளே சத்ருக்கள் மலிந்து கிடக்கிறார்கள். பயம், சந்தேகம், சோம்பல் முதலான குணங்கள் நம்மை ஐயம் அடைய ஒட்டாமல் தடுக்கும் உட்பகைகளாகும். இவை அனைத்துக்கும் ஒரே பெயர் நம்பிக்கை குறைவு. இந்த ராட்சசனை அழித்தால் ஒழிய நமக்கு நல்ல காலம் வராது. எத்தனை பெரிய ஆபத்துகள் வந்து குறுக்கிட்ட போதிலும் அவற்றை நம்பிக்கையினால் வென்றுவிடலாம். கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே. அதாவது நமக்கு கடவுள் தத்துவத்து மேலே உங்களுடைய இறை தத்துவத்து உங்களுடைய நம்பிக்கையை நான் தவறு சொல்லவில்லை. ஆனால் இறை தத்துவம் வந்து ஒரு நாமரூபத்திற்குள் அடங்குவதில்லை. அது எல்லாமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது பரசிவ வெள்ளத்திலையும் சொல்கிறார் பாரதியார். உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டாம் அதனை தெய்வம் என்பார் வேதியரே அப்படின்னு சொல்றாரு. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்ப என்ன விஷயம்னா, இறை தத்துவம்ன்றது வந்து எல்லா காலத்திலும் எங்கும் எப்போதும் எல்லாருக்கும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சரியா இல்லைங்க? இவர் தாழ்த்தி இவர் ஒஸ்தி, இவர் ஒஸ்தி இவர் தாழ்த்தி, இவர் கீழே தான் இவர், அவர் கீழே இதுதான் மேலே, இவருக்கு மேலே தான் அவர் அப்படின்றது எதுவும் கிடையாதுங்க. இதை வந்து பாரதியார் மற்றும் பல பேர் வந்து இதை பதிவு பண்ணுறாங்க. இது வள்ளுவரும் பதிவு பண்ணுறார். எது வந்து தீய பக்தி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்கிறார். தன்னுடைய அறிவினுக்கு புலப்படல் இன்றியே தேயம் மீது எவரோ சொல்லும் சொல்லினை செம்மை என்று மனத்திடை கொள்வதாம் தீய பக்தி. அதாவது நான் ஒன்றும் எனக்கு கன்வின்ஸே ஆகலை, ஆனால் ஒருத்தர் சொல்கிறாருன்றதுனால நான் அதை வந்து பிடிச்சிக்கிறேன்.
புரியுதா இல்லைங்களா? அது இதுதான் மூடத்தன்மை, தீய பக்தின்னு சொல்றாரு. முதல்ல நீயே கன்வின்ஸ் ஆகாத போது, அத ஃபுல்லா உள்வாங்காத போது, அந்த கருத்தை நீ எப்படி வந்து அதுதான் கரெக்ட்ன்னு எப்படி சொல்ல முடியும்? இதுதான் பெரிய பிரவாகமா நடக்குது உலகத்துல. ஏன்னா அவங்களுக்கு புரிந்தது போல் அவர்கள் நினைத்துக் கொண்டு பேசுகிறார்கள். இத தான் நாம வந்து என்ன பண்ணணும்னா, இங்க தான் கொஞ்சம் பொறுமையா வந்து அங்க பெரிய அறிஞர்கள் வந்து அங்க வந்து நாம் அங்க இருந்து அவங்கள வழிநடத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணணும். சரி, அப்ப என்ன பண்ணணும்? மண் மீதுள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புற்பூண்டு மரங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்புற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா. அதாவது தெளிவை வந்து பெரிய பெரிய அறிஞர்கள் வந்து என்னன்றதை நிலைநாட்டணும். அந்த தெளிவை எல்லாருக்கும் கொடுக்கணும். அது சரி, என்னங்க தெளிவு அப்படின்னு கேட்டா, தெளிவுன்றது ஒண்ணும் இல்லைங்க. தெளிவுன்றே ஒரு ஒரு பாடல் எழுதியிருக்காருங்க வாரதியார். எல்லாமாகி கலந்து நிறைந்த பின் ஏழுமை உண்டோடா மனமே, பொல்லா புழுவினை கொல்ல நினைத்த பின் புத்தி மயக்கம் உண்டோடா, உள்ளதெல்லாம் ஓர் உயிரென்று தேர்ந்தபின் உள்ளம் குலைவதுண்டோ மனமே, வெள்ளமெனப் பொழி தன்னுருள் ஆழ்ந்தபின் வேதனை உண்டோடா, சித்தின் இயல்பு அதன் பெரும் சக்தியும் செய்கையும் தேர்ந்துவிட்டால் மனமே, எத்தனை கோடி இடர் வந்து சூழினும் எண்ணம் சிறிது உண்டோ அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி இன்னொரு பாட்டு காலமா மனத்தின்னு சொல்லிட்டு ஒரு பாரதியார் பாட்டுல, ஆதியும் ஆதியான இந்த சிவன் தான், ஜோதியான சக்தி தான் இந்த உலகமா இருக்குப்பா. அது நீ தெரிஞ்சிட்டுன்னா புரிஞ்சிருச்சுன்னா இந்த உலகம்ன்றது ஒன்று இல்லாம போயிடும். முன்னாடி நீ பார்க்கறதெல்லாம் சிவசக்தியா தான் பார்ப்ப. திருப்பி சிவசக்தின்னு சொல்றதுனால ஒரே அந்த சிவன் சக்தின்றது மட்டும் இல்லைங்க. சிவன்றது வந்து ஆனந்தம்ன்ற அர்த்தம் சமஸ்கிருதத்துல. புரியுதா இல்லைங்களா? அந்த பொருளுடைய பதம் புரிஞ்சிருச்சுன்னா அது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். சிவசக்தி அப்படி சக்தின்றது என்னன்னா ஜோதி. ஆதின்றது உதாரணத்துக்கு ஸ்க்ரீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். படத்துலேயே ஸ்க்ரீன் இருக்கு. ஸ்க்ரீனில் படம் பார்க்குறோம். ஸ்க்ரீன் இல்லைன்னா படம் பார்க்க முடியாது. படம் இல்லைன்னா ஸ்க்ரீனுக்கு மதிப்பு இல்லை. அந்த மாதிரி தான் இறைவன் வந்து ஆதியா அவன் இருந்து கொண்டே இருக்கிறான். அதுதான் நம்மளுடைய உண்மையான சொரூபமும் நம்மளோடது அதுதான். அதற்கு மேலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த உடல், மனம், உறவுகள், தொழில், அதுக்கப்புறம் உடைமைகள், இதெல்லாம் நம்ம அதுக்கு மேலே ஏற்றி வைக்கப்படுறது. நம்மளுடைய உண்மையான சொரூபமும் ஆதியானது தான். அதனால தான் நாம் வந்து ஏன் அந்த சிவ தத்துவத்தை வழிபடுறோம், இன்னைக்கு வழிபடுறோம்னா அந்த ஆதியான விஷயம் நமக்கு புலன்படணும். புரியுதா இல்லைங்களா? பிறப்பென்னும் பேதமை நீங்கி சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவுன்றார் வள்ளுவர். சிறப்பீனும் செல்வமும் மீனும் அறத்தினூங்க ஆக்கம் எவனோ உயிர்க்கின்றாரு. சிறப்பான விஷயம் ஒன்று இருக்குப்பா உங்ககிட்ட, அதை கண்டுபிடிப்பா அப்படின்றாரு. அந்த சிறப்பான விஷயம்தான் இன்னைக்கு திருவண்ணாமலையில் ஜோதியாக ஏற்றி வைக்கப்பட்டு காட்டப்படுகிறது. அதை தான் நாம் உணர வேண்டும். அந்த சிறப்பு அம்சம் நமக்கு புரிந்துவிட்டால் நம்மிடம் வந்து மனம் அமைதி அடைந்து விடும். நம்மளுடைய காமம், குரோதம், நம்மளுடைய அறியாமை இதெல்லாம் நீங்க பெற்று நாம் வந்து உலகத்தில் வந்து நாம் என்ன பண்ணுவோம், சிறப்பென்னும் செம்பொருளை காணுவோம். எங்கே எல்லா இடத்துலையும் பார்க்குற இடத்தெல்லாம் இறை தத்துவத்தையே நாம் பார்க்கறதுக்கான ஒரு பார்வை நமக்கு கிடைக்கும். அதற்காக நாம் வந்து என்ன பண்ணணும், இறைவனை எப்படி வேணா வழிபடுங்க. நீங்கள் முருகரா இன்னைக்கு வந்து பௌர்ணமி அதாவது பௌர்ணமி அன்னைக்கு தான் நம்ம வந்து இந்த பண்டிகையை நாம் வந்து கொண்டாடுகிறோம். அதாவது நம்ம இந்த கார்த்திகை தீபத்தை நிறைந்த பௌர்ணமி அன்னைக்கு தான். அதே நாளில் இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து இன்னைக்கு தான் வந்து அது உதிக்கக்கூடிய நாள் அப்படின்ற மாதிரியும் அது சொல்லுவாங்க. அதே அந்த நாளில் வந்து நீங்கள் வந்து சிவனை கும்பிடுறீங்களோ, இல்லை பெருமாளை கும்பிட்றீங்களோ, இல்லை நீங்கள் வந்து முருகரை கும்பிட்றீங்களோ, ஐயப்பனை கும்பிட்றீங்களோ, விஷயம் என்னென்னா நமக்கு வந்து சிறப்பான விஷயம் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. அந்த சிறப்பான விஷயத்த சிவன் சொல்கிறாங்க. நாராயணன்னா என்ன அர்த்தம்? எங்கும் வியாபித்திருப்பவர், எல்லா உயிர்களும் வியாபித்திருப்பவர். அந்த சிவன்றது என்ன? ஆனந்தம். ஆனந்தம்ன்றது என்ன? எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஆனந்தம். எங்கும் அதாவது அசையாமல் எங்கும் வியாபித்திருக்கிறது அப்படின்றதுக்கு பல பெயர்கள் கொடுக்கலாம். அதுக்கு நாராயணனும் ஒரு அர்த்தம் தான், சிவனும் ஒரு அர்த்தம் தான். அதுதான் படைப்பாற்றலாகவும் இருக்குது, அதுதான் நிலைத்திருக்கக்கூடிய ஆற்றலாகவும் இருக்குது, அழிக்கக்கூடிய ஆற்றலாகவும் இருக்குது. இந்த தத்துவம் ஏன் நாம் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் நமக்கும் துன்பம் வரும், பிறருக்கும் துன்பம் நடக்கும். நமக்கும் இன்பம் வரும், பிறருக்கும் இன்பம் வரும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் வந்து நமக்கு துன்பமாக இருக்கும்போது உலகம் இன்பமாக இருக்கும்போது நமக்கு எரிச்சல் இருக்கும். நமக்கு இன்பமாக இருக்குது உலகத்தில் துன்பம் இருக்குன்னா அதை கண்டுக்காமல் நம்ம போயிடுவோம். அப்போது இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, மனிதன் வந்து 2 விஷயத்தை கையாள வேண்டியதாக இருக்குது. ஒன்று, ஞானத்தால் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கான அறிவை சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது. அதே நேரத்தில் தர்மமாக செயல்பட வேண்டிய காரணமும் இருக்குது. புரியுதா இல்லைங்களா? தனக்கு என்னன்னு சொல்லிட்டு விட்டுட்டும் போக முடியாது. அந்த இடத்துல தனக்கு பொறுப்பு இருக்குன்னா அங்கே செயல்பட வேண்டியதாக இருக்குது. அப்போது தர்மமும் ஞானமும் 2மே தேவை. அப்போ 2த்தையும் தேவையான இறைவனை நாம் மிக மிக சார்ந்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.
அப்போ தான் நாம் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு என்ன கடமை இருக்கோ அதை நாம் உரிமையாக பொறுப்பாக நம்ம ஆற்ற முடியும். அதனால் இங்கே நாம் முடிவாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இறை தத்துவத்தை வழிபடுவதற்கான நோக்கம் வந்து இறை தத்துவம் வந்து உங்கள் மனதில் அன்பை வளர்க்க வேண்டும். உங்களை சுற்றி இருக்கவர்களிடம் உங்களுக்கு அன்பு வளர வேண்டும். உங்களால் நல்ல காரியங்கள் நிறைய நடக்க வேண்டும் என்பது தான் அதோடைய முக்கிய தத்துவமே. அந்த ஜோதி எல்லாரிடமும் வளரட்டும். அந்த ஜோதி வந்து அது மங்காமல் பொங்கட்டும். இதுதான் என்னுடைய கருத்திலே மகான்களுடைய ஆசை. இதுதான் மகான்களோட ஆசையும் கூட. ஓம் துன்பம் இல்லாத நிலையே சக்தி, தூக்கமில்லா கண் விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி. துன்பம் இல்லாத நிலையே சக்தி, தூக்கமில்லா கண் விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி, இன்பம் முதிர்ந்த முதிர்வே சக்தி, எண்ணத்திருக்கும் ஒளியே சக்தி, முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி, முக்தி நிலையின் முடிவே சக்தி, வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி, மாநிலம் காக்கும் வழியே சக்தி, தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி, சஞ்சலம் நீக்கும் தவமே சக்தி, வீழ்வு தடுக்கும் விரலே சக்தி, விண்ணை அளக்கும் விரிவே சக்தி, ஊழ்வினை நீக்கும் உயர்வே சக்தி, உள்ளத்தோளிரும் விளக்கே சக்தி, உள்ளத்தோளிரும் விளக்கே சக்தி. எல்லாரும் உள்ளத்தில் ஒளிரும் விளக்கை உணர வேண்டும். அது அணையாமல் பொங்க வேண்டும். மங்காமல் பொங்கி எல்லாருக்கும் நன்மையே உண்டாகட்டும். நம சிவாய. தென்னானுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் ஒரு இறைவா போற்றி போற்றி. நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா.